சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து விதிமீறல்களுக்காக மட்டுமே வசூலிக்கப்பட்ட பணம் வந்து 9.36 கோடி ரூபாய் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ தகவலாக இல்லாமல் இவ்வளோதான் எக்ஸாக்டாக வந்து இந்த ஒரு வருஷத்தில் வந்து விதிமீறல்கள் அடிப்படையில் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து என்னென்ன விஷயங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியிருப்புகள், நிறுவனங்கள் இவங்க எல்லாம் வந்து சுகாதாரமாக இல்லாமல் தூய்மையான விஷயங்களை கடைபிடிக்காமல் இருந்ததுக்காக விதிமீறல்களுடைய அடிப்படையில் இவங்க கிட்டேருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. இப்போ நம்ம குப்பைகளை கொட்டும் பொழுது வந்து தரம் பிரிக்காமல் மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்னு சொல்லிட்டு தரம் பிரிக்காமல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்காகவுமே வந்து ஃபைன் போட்டு அந்த காசுமே வந்து தனியாக வாங்கப்பட்டுட்டு வரதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த வந்து நம்ம வந்து சுத்தமாக பாதுகாக்கணும், தூய்மையாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குப்பைகளை வந்து கொண்டு போய் கொடுக்கும் பொழுது மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்னு சொல்லிட்டு 2 தரமாக பிரித்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து வேலைகளை சுலபமாக்கும்படி வந்து அரசாங்கம் தரப்புல இருந்தும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்து இதுக்கப்புறமா பண்ணணும்.